ஒரு நிமிஷம் சார், நான் போய் டீ எடுத்துட்டு வந்துடுறேன். உட்காருங்க. ஓகே அபி. நான் சொன்ன மாதிரி அவரே வச்சு விட சொன்னார்ல. ஆமாங்கா. அப்போ அவர் ஒரு காரணம் கண்டுபிடிச்சுதான் அவர் டெய்லி உன்னை பார்க்க வந்துட்டு இருக்காரு. சரி, அடுத்த டெஸ்ட் என்னன்னு சொல்றேன், கேட்டுக்கோ நல்லா. அக்கா ஒரு நிமிஷம் இருங்க, நான் டீ கொடுத்துட்டு வந்துடுறேன். சரி அபி. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பாப்போம். சார் டீ சார். தேங்க்யூ. அபி நான் கிளம்புறேன். சரி சார். அபி உங்களுக்கு எப்போ என்ன பிரச்சனை? பெரிய சண்டை வரும், வேண்டாம் விட்டுலாம்ப்பா. அட என்ன பொண்ணுமணி, மகாலட்சுமியோ மாடியோ உடச்சிக்கிட்டு கோடி கோடியோ கொட்ட போது வேணான்னு சொல்லி கருப்பு கொடியை பிடிக்கிற. மகாலட்சுமி கோச்சிக்க மாட்டா? அப்பா மகாலட்சுமி கோவத்தை கூட தாங்கிக்கலாம்ப்பா, ஆனா இந்த அபின்ற மகா காளியோட கோவத்தை தான் என்னால தாங்கிக்க முடியாது. அடிச்சாலும் அடிப்பா. அட என்ன மணி, அவ அடிச்சா நான் சும்மா இருப்பானா? பிச்சுடுவோம் பிச்சு. அப்பா ஏன்பா தேவையில்லாம சண்டை? ஏமா இந்த வேலை உனக்கு தேவைன்றதுலதான்மா சண்டையே. அப்பா நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? அபி சம்மதத்தோட நான் மாடலானா ஓகே, இல்லனா வேண்டவே வேண்டாம். ஓ அபியோடைய சம்மதம் வேணுங்கிற. சம்மதிக்கிற மாதிரி பேசினா போச்சு. நடக்கவே நடக்காதுப்பா. அபி கண்டிப்பா சம்மதிக்கவே மாட்டா. ஏற்கனவே ஒரு நாள் நான் மாடர்ன் ட்ரெஸ் போட்டதுக்கு அடிக்க வந்துட்டா. இப்ப அதுதான் என் ஜாப்னு தெரிஞ்சது, அவ்வளவுதான், சாமி ஆடிடுவா. தெரிஞ்சாதானே? அப்பா இந்த விஷயத்த அபிக்கு தெரியாம நான் பாத்துக்கிறேன், நீயும் அவகிட்ட எதையும் சொல்லிக்காத. எப்பயாச்சும் தெரிஞ்சா? அசோக் சார் உயிர் முக்கியம், அதுக்கு பூஜை முக்கியம். என்ன ஆனாலும் சரி, அசோக் சாருக்கு எதிராக திட்டம் போட்டவங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்களோட திட்டம் நிறைவேற விடாம தடுக்கணும். நான் தடுப்பேன். மேடம் ஜூஸ். இல்லக்கா வேண்டாம். நெல்லிக்காய் ஜூஸ் தான் மேடம், உங்களுக்கு பிடிக்கும்னு சார் தான் தர சொன்னாரு. உங்களுக்கு வேற ஏதாவது தேவைன்னாலும் கூப்பிடுங்க மேடம், நான் கொண்டு வரேன். ஹாய் அபி. ஏய் உட்காருங்க உட்காருங்க. முதல்ல இந்த ஜூஸ் குடிச்சிட்டு போயிடுவேன் சார். ஜோக் பண்ணாதீங்க அபி, ரோட்ல ஒரு ஆள் கூட இல்லை. இந்த டைம்ல எங்க போய் ஆட்டோ பிடிப்பீங்க? வாங்க கார்ல ஏறுங்க. சார் சொன்னா கேளுங்க சார், இது உங்களுடைய உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் சார். நீங்க ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போங்க. எனக்கு ஆட்டோ கிடைக்கலன்னா நான் பொடி நடையா நடந்து போயிடுவேன் சார். நடக்கிறது ஒன்றும் எனக்கு புதுசு இல்லை சார்.
நீங்கள் நடந்து போனதெல்லாம் அபி டெய்லராக இருந்தப்போ தான். இப்போ நீங்கள் அபி சீஃப் டிசைனர். நீங்களே நடந்து போகிறேன்னு சொன்னாலும் அது நான் அலோவ் பண்ண முடியாது. முக்கியமாக கம்பெனி அதை அலோவ் பண்ணாது. சார், நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? அபி, நான் சொல்கிறது கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சுக்கங்க. இந்த சடங்கு சம்பிரதாயம் ஜாதகம் இதெல்லாமே நம்மளை பயமுறுத்தவும், அதுக்கப்புறம் அந்த பயத்துலேருந்து நாமளே வெளியே வர்றதுக்காகவும் நாமளே கிரியேட் பண்ணிட்ட விஷயம்தான். உயிருக்கு பயந்து கடமையை விட்டு நம்ம ஒதுங்கி நின்னா அந்த கடவுளை நம்மளை பார்த்து கை தட்டி சிரிப்பார். நீங்கள் காரில் இருங்களேன் ஃபர்ஸ்ட்டு, வாங்க. இங்க பாருங்க சார், இந்த சித்தாந்தம்லாம் என்கிட்ட வேண்டாம். நீங்க அம்மா பேச்ச மீறாதவருங்கிறது நிஜம்னா உடனே நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க. அபி, நீங்க ஸ்கூல் டீச்சர் மாதிரி இவ்வளவு கண்டிப்பா பேசுறீங்க. சார் சிரிக்காதீங்க சார், அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வந்துடும். அதுக்கப்புறம் நான் கண்ணா பின்னான்னு சண்டை போட்டுருவேன். நோ ப்ராப்ளம். அந்த சண்டைய கார்ல உட்காந்து போட்டுக்கலாமே. நீங்க தான் இப்ப சொன்னீங்கல்ல நான் வெளியே இருக்க கூடாதுன்னு சொல்லி. இப்போ நீங்களே என் உயிரை பத்தி கவலைப்படாம இப்படி சண்டையெல்லாம் போட்டு டைம் வேஸ்ட் தானே. அப்போ உங்களுக்கு என் மேல அக்கறை இருக்கா இல்லையா? என்ன எப்படி நம்புறது? நாளைக்கு மறுபடியும் லேட் ஆயிடுச்சுன்னு மிட் நைட்ல கார் எடுத்துக்கிட்டு நீ போக மாட்டேன்னு என்ன நிச்சயம்? ஆமா, நீங்க பேசுங்க. நான் பாத்துக்கிறேன். பேசுங்க. ஏக்கா, பெத்த பிள்ளை காலில் விழாத குறையா கெஞ்சி மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்காப்ல, நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்க. மாப்பிள்ள, இனிமே இந்த மாதிரி வெள்ள வச்சு கூடாது. போய் படுங்க போங்க. சங்கரா, ஏக்கா, இந்த பார், காலைல 5 மணிக்கு ஹோமம் வளர்க்கணும், பூஜை இருக்கு. இப்ப கண்ணுல கோவத்தை காமிச்சிட்டு இருக்காத. உனக்கு என்னதான் கோபம் இருந்தாலும் என்னைய 4 அப்பு அப்பிரு. ஆனா காதுல மட்டும் கை வைக்க கூடாது. என்ன 10வது படிக்கும் போது நீ அடிச்ச அடி இப்ப வரைக்கும் ஒயின்னு சத்தம் வந்துகிட்டே இருக்கு. சிரிக்காத மாப்பிள்ள, சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன்ல. இங்க பாருங்க, எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லிக்கிறேன், என்ன மேலும் கோவப்படுத்தி பார்க்காதீங்க. அப்புறம் ரணகலமாய் பேரு சொல்லிவிட்டேன். அப்புறம் அழுதேன்னா என்னை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. மாப்பிள்ள போய் படுற, போடு. போ அக்கா, போய் படுக்க. அப்புறம் நான் அழுதுருவேன். இன்னென்ன வேடிக்கை, போங்க. ராத்திரியில பராக்கு பார்த்து அப்பா ஒரு வழியா ஆட்டையை கழிச்சு விட்டாச்சு. அக்கா, பாப்பாக்கு புகை சேராது, அதான் லேசா தும்மல். இவ தும்முனத மாமா அபசகுணமா தான் பாப்பாங்க. இத நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கணும். அனிதா, உனக்கு புகை சேரல, வா அப்படி ஓரமா நிக்கலாம். கற்பூரம் ஊத்திக்குங்க. அசோக் சார் உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. எல்லாம் சிறப்பா சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. என்ன ஒரே மந்தமா இருக்கீங்க, ஒரு சுறுசுறுப்பையே காணமே. இந்நேரம் எங்க ஊரா இருந்தா பல வீர விளையாட்டுகளை வச்சு விளையாடி தள்ளி இருப்போம். இந்த இடத்துக்குள்ள என்ன பண்றதுன்னு தான் தெரியல. விளையாட்டா? என்ன உங்களையா கூப்பிட்ட இந்த விளையாட்டுக்கு? ஆம்பளை எல்லாம் இந்த விளையாட்டுல கிடையாது. நமக்காக வருஷம் பூரா கஷ்டப்பட்டு உழைச்சு ஓடா தேஞ்சு போனது பொம்பளைங்க மட்டும்தான். இதுல ஒரு சிறப்பு என்னன்னா, இதுல நடக்கிற அத்தனை போட்டிகள்லயும் பெண்கள் மட்டும்தான் கலந்து கொள்ள முடியும். ஆமா, ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கு வாங்க, ரொம்ப பேசாதீங்க, போர் அடிக்குது. இந்த பாரு மாமா, எப்பயுமே பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ் மாதிரி ஃபாஸ்டா போய்கிட்டே இருப்பேன். விளையாட்டு ஆரம்பிச்சிருவோமா? விளையாட்டெல்லாம் ஆரம்பிக்கலாம்ப்பா. பரிசு என்ன அது சொல்லுங்க. நீங்க தான் ஃப்ரீயா கிடைச்ச பெனாயில கூட குடிக்கிறவங்களாச்சு. பரிசு இல்லாம விளையாட்டு சுறுசுறுப்பா இருக்குமா? இருக்கு. ஒரு போட்டியில மட்டும் ஜெயிக்கிற